இந்தியாவில் ஏராளமான மர்மமான குகை கோயில்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே இன்னும் கண்டுபிடிக்கப்படலை, ஆராயப்படலை. பல்வேறு வகையான கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளை சித்தரிக்கிற அறியப்படாத பல குகைகளை ஆராயறது மூலமாக இந்தியாவோட பாரம்பரியத்தை பற்றி சிறந்த புரிதலை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் இந்தியாவில் இருக்கிற அரிய வகை குகை கோயில்களில் ஒன்று தான் ஆந்திர பிரதேசம் விஜயவாடாவிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற உண்டவள்ளி குகைகளில் இருக்கிற ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில். இந்த குகைகள் கிபி 4ஆம் நூற்றாண்டுல ஒரு மலைச்சரிவில் ஒரு திடமான மணற் கற்களால் செதுக்கப்பட்டிருக்கு. சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இந்த குகை கோயில் அனந்த பத்மநாபர் மற்றும் நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது கிழக்கு நோக்கிய முகப்புல 29 மீட்டர் நீளமும் 16 மீட்டர் அகலம் கொண்ட 4 மாடி பாறை வெட்டு கோயில். கட்டிடக்கலைகளை வச்சு பார்க்கும்போது இந்த குகை கோயில் புத்த, சமண மற்றும் இந்து மதங்கள்ல இருந்து அதோட வரலாற்றை பகிர்ந்துக்கிறதா சொல்லப்படுது. பண்டைய காலங்களோட சிறப்பை விளக்குற மாதிரியான பல கல்வெட்டுகள் இந்த குகையில காணப்படுது. குப்த பேரரசு காலகட்டங்களில் வைணவர்கள் நிறைய பேர் இருந்ததுனால நரசிம்மர், விஷ்ணு மற்றும் ராமாயண கதைகளோட சிற்பங்கள் இங்கே இருக்கு. பிற்பாடுதான் சிவன், விஷ்ணு மற்றும் வைணவ ஆழ்வார்கள் சிலரோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. தரைத்தளம் 8 தூண்கள் மற்றும் முகப்புல 7 கதவு திறப்புகளை கொண்ட முடிக்கப்படாத தாழ்வான தூண் மண்டபம். முதல் தளத்துல பின்புறம் 3 சன்னதிகள் இருக்கு. சிவன், பிரம்மா, விஷ்ணு போன்ற மும்மூர்த்திகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. நரசிம்மர், வாமனன், நாராயணன் மற்றும் பகவான் விஷ்ணுவோட பல வடிவங்கள் இங்க இருக்கிற தூண்கள்லயும் சுவர்கள்லயும் செதுக்கப்பட்டிருக்கு. 2வது மாடியில ஒரு பாம்பு ஆதிசேஷன் மீது விஷ்ணுவோட தூண் வடிவ செவ்வக சன்னதி இருக்கு. 22 அடி நீளமும் 9 அடி உயரமும் கொண்ட இந்த ஆதிசேஷன் திருவுருவத்தை தொட்டு வணங்கலாம்ங்கிற இந்த பாக்கியம் வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. மேல் தளம் 3 சன்னதிகளோட முடிக்கப்படாம இருக்கு. சில சிற்ப மாதிரிகள் சாளுக்கிய காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது. அழகா செதுக்கப்பட்ட சிங்கங்களுடன் சப்த ரிஷிகள் உள்ளனர். நம்ம நாட்டில் இருக்கிற மிக அழகான பத்மநாப சுவாமி திருக்கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு.